எங்கள் சமூகத்திற்கு யார் இந்த தடவை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, எங்கள் சமூகத்துடைய வளர்ச்சிக்கு யார் போராடுறாங்களோ அந்த கட்சியோடு கட்டாயம் எங்களுடைய கூட்டணி அமையும். நாடாளுமன்ற தேர்தலில் தங்களோட சமூகத்துக்கு எந்த ஒரு கட்சி போராடுதோ அந்த கட்சிக்கு தான் தங்களுடைய ஆதரவு அப்படின்னு காடுவெட்டி குருனுடைய மகன் குரு கனலரசன் அவர்கள் இப்படி தெரிவிச்சிருக்காரு. மறைந்த காடுவெட்டி ஜே குரு அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தப்பதா குரு கனலரசன் அவர்கள் இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காரு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுவெட்டி பகுதியை சேர்ந்தவர் மறைந்த காடுவெட்டி ஜே குரு அவர்கள். ஜெயங்கொண்டத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ மற்றும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். இவருடைய 63வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி இருந்திருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புனித நீர் எடுத்துட்டு வந்து இவருடைய நினைவிடத்துல யாகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இந்த இடத்துல இவருக்காக புது மணிமண்டபம் அமைக்கப்பட போறதா சொல்லப்படுது. இதுக்கான பணிகளை தொடங்கி வச்சிருக்காரு காடுவெட்டி ஜே குரு அவர்களுடைய மகனும் மாவீரன் மஞ்சள் படையினுடைய தலைவருமான குரு கனலரசன் அவர்கள். இதை தொடர்ந்து அடுத்த வருட பிறந்தநாளுக்குள்ள இந்த மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு இவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய சமூகத்தோட மக்களுக்கு எந்த கட்சி போராடுதோ அந்த கட்சிக்கு தான் நாங்க ஆதரவு தரப்போறோம் அப்படின்ற மாதிரி குரு கனலரசன் அவர்கள் தெரிவிச்சிருந்திருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.